திரு பாலச்சந்திரன், எப்படி பார்க்குறீங்க? நீங்களும் இன்னைக்கு வாக்களிச்சிருப்பீங்க. கர்நாடகத்தில் தேர்தல் நடந்திருக்கு, பெங்களூரில். மக்கள் என்ன ஓட்டம் என்னவா இருந்திருக்கும்னு உங்க பார்வையில நீங்க பாக்குறீங்க இந்த தேர்தல் முடிவில்? இல்ல, நான் ஒரு வீட்டுல உட்கார்ந்துக்கிட்டு மக்களுடைய எண்ண ஓட்டத்தை பாக்குறது ரொம்ப கஷ்டம். இப்ப இந்த தேர்தல்ல முதல் கட்டத்துல பேசாத பேச்சுக்கள், மத ரீதியாக ரொம்ப ஆட்சேபிக்க தகுந்த வகையில் பிரதமர் பேசிக்கிட்டு இருக்கிறாருங்கிறதுல சந்தேகமே இல்லை. என்ன அச்சமா இருக்குன்னா, பிரதமர் அப்படி பேசின உடனடியா தேர்தல் கமிஷன் நோ கமெண்ட்ஸ் சொன்னாங்களே, அது பிரதமர் பேசினதை விட எனக்கு அச்சமா இருக்கு. போன சட்டமன்ற தேர்தலில் பிரதமர் ஜெய் பஜ்ரங்கபலின்னு சொல்லிட்டே போய் ஓட்டு போடுங்கன்னு சொன்னாரு. நான் மாவட்ட தேர்தல் அதிகாரியா இருந்திருக்கேன். இது தேர்தல் விதிமுறைகளுக்கு முழுக்க முழுக்க மாறானது. அப்படி பேசக்கூடாது. அவருக்கு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணிருக்கணும். இவங்க நோட்டீஸ் இஷ்யூ பண்ணவே இல்லை. இப்பயும் ஏன் பிரதமர் பேசும்போது ராகுல் காந்தி பேசின ஒரு குற்றச்சாட்டையும் பிரதமர் பேச குற்றச்சாட்டையும் அவங்களுடைய கட்சி தலைமைக்கு ஏன் அனுப்புறாங்க? இது ரெண்டு தனிப்பட்ட மனிதர்கள் பேசுனதுன்னு சொல்லி குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. அப்ப அந்த தனிப்பட்ட மனிதர்கள் மட்டும்தான் தியரட்டிக்கலி நான் கேட்கிறேன், பிரதமர் பேசுனது தப்புன்னு சொல்லிட்டா இவங்க பிஜேபி டீரெகனைஸ் பண்ண போறாங்களா? இவங்களால முடியுமா? அப்ப இது செய்ய வேண்டிய தேவையில்லை. எதுக்காக செய்யறாங்க இதெல்லாம்? அப்ப இவங்க வேற. எனக்கு இந்த தேர்தல் ஆணையத்தின் மேல் நம்பிக்கை கிடையவே கிடையாது. இவங்களுடைய நடவடிக்கை எதை பார்த்தாலுமே இவங்க எப்படி நியூட்ரலா ஸ்ட்ரிக்டா இருக்கணுமோ அது மாதிரி நியூட்ரலா ஸ்ட்ரிக்டா இல்ல. இதுதான் ரொம்ப அச்சத்தை விளைவிக்குது. அப்புறம் யாரு எப்படி ஓட்டு போடுவாங்கன்னா, மக்கள் அடிப்படையில எப்படி ஓட்டு போடுவாங்கன்னு எனக்கு தெரியும். தங்களுக்கு எது நன்மை தருகிறது, எது தீமை தருகிறதுன்னு அவங்க என்ன உணர்றாங்களோ, உண்மையான நன்மை தீமைங்கிறது இல்ல, அவங்க என்ன உணர்றாங்களோ அதுபடி அவங்க வாக்களிப்பாங்க. இப்ப இந்த மாதிரி மத வெறிய தூண்டுறதுல சில பேருக்கு ஒரு சைக்கலாஜிக்கல் ஃபேக்ட் உண்டு. சில இடங்கள்ல நீங்க போய் பாத்தீங்கன்னா, பட்டியலத்தை சேர்ந்தவங்க மேல அட்டாக் பண்ற பிற பட்டியலம் அல்லாதவர்கள் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு சில பேர் எக்கனாமிக்கலி ரொம்ப கீழே உள்ளவங்க. அப்ப அவங்களுக்கு வாழ்க்கையில இருக்கிற ஒரே ஒரு பெரிய கன்சோலேஷன் இது மாதிரி நாங்க ஜாதியில பெரியவங்களை அப்படின்னு காமிக்கிறது, அதுக்காக அட்டாக் பண்றாங்கன்னு உளவியல் ரீதியா சொல்லுவாங்க. அப்போ அந்த மாதிரி ஜனங்களை தூண்டி விட பாக்குறாரா? இந்துக்கள் இருக்கிறவங்க முஸ்லிம்களுக்கு எதிராக அந்த மாதிரி தூண்டி விட பாக்குறாரா? தூண்டியோட பார்த்தா அதுல ஒரு கொஞ்சம் ரிசல்ட் கிடைக்கும். அந்த மாதிரி ஆட்களுக்கு ஒரு உற்சாகம். அவர் அம்பலப்படுத்துகிறேன்னு சொல்றாரு. இப்ப நேற்றைக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, வாரிசுரிமை வரியை கொண்டு வருவதற்கு காங்கிரஸ் முயற்சிக்கிறது. சாம் பிட்ரோடா சொன்னதுல இருந்து அவர் மறுபடியும் ராஜீவ்காந்தி வரைக்கும் போறாரு. ராஜீவ்காந்தி அதை ரத்து செய்கிறார். ஏனென்றால் இந்திரா காந்திக்கு பிறகு அந்த சொத்தெல்லாம் வேற எங்கேயும் போயிடக்கூடாது, தன்னிடமிருந்து போகக்கூடாது, 4 தலைமுறையா பாதுகாக்க காங்கிரஸ் அதை பண்ணுது. மறுபடியும் மக்கள் கிட்ட இருந்து அந்த வாரிசுரிமை வரியை கொண்டு வருவதற்கு அவங்க முயற்சிக்கிறாங்கன்னு. இது எந்த அளவுக்கு ஃபேக்சுவலா சரியா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? இது மக்கள் கிட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்களா? ராஜீவ்காந்தி தேர்தலில் போட்டிட்டு இருக்காரு. தேர்தலில் போட்டியிடும் போது சொத்து விவரங்கள் கொடுக்கணும். அவருக்கு சொத்து விவரம் எவ்வளவு இருந்துச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த சில கோடி ரூபாய்களை காப்பாற்றுறதுக்காக வேண்டிய அவர் நாட்டில் அந்த மாதிரி சட்டம் போட்டாரு, அல்லது அந்த சில கோடி ரூபாயை காப்பாற்றி அவர் கோமான் வாழ்ந்து போறாரு. இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு சொல்றதே வேடிக்கையாக இருக்கு. அதை தவிர வேற வார்த்தையே இல்லை இதை விவரிக்கிறதுக்கு. இவங்க இந்த 10 வருஷம் என்னாச்சுன்னா, முதல் கட்ட தேர்தலில் திரும்ப திரும்ப இந்தியா கூட்டணி 3 கேள்விகளை முன்வைத்தார்கள். நீங்க வருஷத்துக்கு 2 கோடி பேருக்கு வேலை கொடுத்தீங்கன்னு சொன்னீங்களே, இந்த 10 வருஷத்துல 20 கோடி பேருக்கு எங்க வேலை கொடுத்தீங்க? விவசாயிகளுடைய வருமானத்தை இரட்டிப்பாக்குன்னு சொன்னீங்களே, இரட்டிப்பாக்கலையே ஏன்? கேஸ் சிலிண்டர் இதெல்லாம் குறைக்கும்னு சொன்னீங்களே, அது ஏன் குறையல? அடுத்து இன்னொன்னு, ஒவ்வொருத்தர் அக்கௌண்ட்லயும் 15 லட்சம் ரூபாய் போடுறத சொன்னீங்களே, ஏன் போடலன்னு கேட்ட உடனே இவங்க என்ன சொல்லுவாங்க, அப்படி நாங்க தேர்தல் அறிக்கை சொல்லியிருக்காங்களா? இந்த பிஜேபி சப்போர்ட்டா பேசுறவங்க பேசுவாங்க, நாங்க தேர்தல் அறிக்கையில அப்படி சொல்லியிருக்கோமா, போடுறதா காட்டுங்க, நாங்க இது விட்டே போறோம் அப்படின்னாங்க. அவங்க தேர்தல் அறிக்கையில சொல்லல. ஆனால் யாரை பிரதமராக முன்னிறுத்தினார்களோ அவர் அதை சொன்னார். அதை அவர் அப்படி சொல்லவே இல்லை, பணத்தை பிடிச்சா நாங்க கொடுக்கிறோம் தான் சொன்னாரு அப்படின்னு பொய் சொன்னாங்க. This is the real word. பொய் சொன்னாங்க. ஏன்னா அவர் அப்படி சொல்லும்போது ஏன் தமிழிசை ஒவ்வொரு மீட்டிங்லயும் ஏன் தமிழிசை சொன்னாங்க, நாங்க 15 லட்சம் ரூபாய் கொடுப்போம் அவர் சொல்லாமலா சொன்னாங்க? அடுத்த சில நாள் கழிச்சு அமித்ஷா என்ன சொன்னாரு, அதெல்லாம் ஒரு ஜும்லா அப்படின்னு சொன்னாரு, இவர் சொல்லாமலா சொன்னாரு. அதனால இப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த 15 லட்சம் சொன்னதை பிடிச்சு வச்சுக்கிட்டு அதையே டைவர்ட் பண்றதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. நான் அதனால இப்ப இந்த 15 பேசுறதே இல்லை. நான் கேட்கறதுல 20 கோடி வேலை வாய்ப்பு என்னாச்சு? நான் கேட்கிறேன் திரு பாலச்சந்திரன், நீங்க சொன்ன வாக்குறுதிகள், பாஜக சொன்ன வாக்குறுதிகள் 2014 சொன்னது ஆண்டுக்கு 2 கோடி வேலை வாய்ப்புன்னு. 2019 அவங்க தரலன்னு இதே எதிர்கட்சிகள் சொன்னாங்க.
கேஸ் சிலிண்டர் விலை உயர்வோ பெட்ரோல் டீசல் விலை உயர்வோ அந்த 5 வருஷமும் உயர்ந்தது. அப்பையும் பாஜக நிர்வாக திறமையற்ற அரசு அப்படின்னு 19லயும் சொன்னாங்க. அதே மாதிரி விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்குவோம் 2014லயும் சொன்னாங்க. அது 2019ல நடக்கலன்னு எதிர்க்கட்சிகள் சொன்னீங்க. அப்பையெல்லாம் உணராத மக்கள், உணர்ந்து பாஜகவை புறக்கணிக்காத மக்கள் 24ல மட்டும் எப்படி புறக்கணிப்பாங்க? இந்த கேள்வி எப்படி ஒரு முக்கியமான கேள்வியா எடுத்துப்பாங்க? நிச்சயமா சரியான கேள்வி. இந்த தரம் புறக்கணிப்பாங்கிறதுக்கு காரணம் என்ன? 2 காரணம் இருக்கு. ஒண்ணு வந்து திரும்ப திரும்ப எதிர்கட்சிகள் ஒரு யுனைடெட் கோரஸ் மாதிரி இதை இப்பதான் பேசினாங்க. 2019 இது மாதிரி பேசுது. இப்பதான் 2024 திரும்ப திரும்ப பதில் சொல்லுங்க பிரதமரே, பதில் சொல்லுங்க பிரதமர், நம்ம முதல்வர் ஆரம்பிச்சு வச்சாரு. எல்லாரும் கேட்டாங்க. இப்ப இதுக்கு இவங்க பதில் சொல்ல முடியலங்கிறதுனால இப்ப இந்த டைவர்ஷனரி டாக்டிக்க பண்ணிருக்காங்க. இதுக்கு எதிர்கட்சிகள் செய்ய வேண்டியது என்னன்னா, மக்களுடைய நலன்தான குடியரசுல வந்து முக்கியம். அவங்க என்ன கேட்கணும், இந்த பிரதமர் சொல்றது இந்தந்த காரணங்கள்னால தவறான தகவல்களை சொல்லுகிறார். பிரதமர் அவர்களே, உங்களுடைய தகவல்கள் தவறானவை. சரி, நாங்க சொல்லிட்டோம், அடுத்த ஆதாரம் இருந்ததுன்னா பேசுங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். உங்க 20 கோடி வேலை வாய்ப்பு என்னாச்சு மறுபடியும் கேட்கணும். மறந்துடுவாங்கன்னு நினைக்கிறாரு. மக்களுக்கு வந்து இது போய் சேரல. இது அவருடைய டாக்டிக். எப்பயுமே டைவர்ஷன் டாக்டிக். எல்லா அரசியல்வாதியும் முயற்சி பண்றதா, இவரும் முயற்சி பண்றாரு. இந்த முயற்சியை முறியடிக்கணும்னா திரும்ப திரும்ப மறுபடியும் அங்க கொண்டு போகும். அதாவது அஜெண்டா செட் பண்றது யாரு? இது வரைக்கும் 2019 வரைக்கும் பிஜேபி வந்து அஜெண்டா செட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப 2024 இந்தியா கூட்டணி அஜெண்டா செட் பண்ண ஆரம்பிச்சோம்னா இவங்க மத்தியில வந்து கொஞ்சம் கலக்கம். இல்ல, இந்த ஒரு வாரமா அவங்க செட் பண்றாங்களா இல்ல மோடி செட் பண்றாரா? இஸ்லாமியர்களுக்கு சொத்தை பங்கிட்டுறாங்க, இடஒதுக்கீடு, இந்த ஒரு வாரமா அவர் தானே செட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு இவங்க ரியாக்ஷன் தானே பண்றாங்க. இல்ல, அந்த ரியாக்ஷனோட நிறுத்திடக்கூடாதுன்னு நான் சொல்றேன். அதைத்தான் அவர் எதிர்பார்க்கிறாரு. பேச்சு வந்து 20 கோடி வேலை வாய்ப்பு, விவசாயிகளுடைய இரட்டிப்பு வருமானத்திலும் திரும்பி போகிறோம் அப்படின்னு எதிர்பார்க்கிறாரு. அதனால இவங்க இதுக்கு பதில் சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்ல, திரு மோடி அவர்களே நாங்க பதில் சொல்லிட்டோம், ஆதாரம் இருந்தா பேசுங்க, ஆதாரம் இல்லாம அரைகுறை உண்மைகளை வைத்துக் கொண்டு அல்லது முழு பொய்களை வைத்துக் கொண்டு பேசுவது யாருக்குமே அழகில்லை அப்படின்னு சொல்லிட்டு, சரி நாங்க ஆரம்பத்துல இருந்து கேட்கறோம், அந்த கேள்வி பதில் சொல்லுங்க, 20 கோடி என்னாச்சு, விவசாயிகளுக்கு ரெட்டிப்பு வருமான, திரும்ப திரும்ப அதை கேட்கணும். ஏன்னா அதை இவங்க கேட்காம இருக்கணுங்கிறதுக்காக தான் இத்தனை டைவர்ஷன் பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு உள்ள தலைப்பு வந்து இந்த மாதிரி எல்லாம் பேச்சுக்கள் வருதே, மக்கள்கிட்ட வந்து யாருக்கு ஆதரவு அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிறது தான் தலைப்பு. இதுல 2 விஷயம் நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு. அப்படி தலைப்பு இருந்தாலுமே சில விஷயங்கள்ல வந்து சில கிளாரிபிகேஷன் கொடுக்க வேண்டியது. ஏன்னா ரொம்ப பெரிய வாதம் வந்து வைக்கப்பட்டது, ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினா இது நாடு பிரிவுபடும் அப்படின்னு வைக்கப்பட்டது. ரொம்ப சுருக்கமா சொல்றதுன்னா, பட்டியலினத்தை சேர்ந்தவங்களுக்குன்னு ஒரு ரிசர்வேஷன் வந்து தமிழ்நாட்டுல இருந்தது. அந்த பட்டியலினத்தை சேர்ந்தவங்கள்ல அருந்ததியர் வந்து அதுல வந்து அதிகமா பதவிகள் பெறல அப்படின்னு சொல்லி பார்த்த உடனே உள் இட ஒதுக்கீடு அருந்ததியருக்கு கொடுக்கப்பட்டது. அந்த உள்ளிட ஒதுக்கீடு வராம இருந்திருந்தா அருந்ததியர் இன்னும் பதவிக்கு வர்றது வந்து ஒரு கனவாத்தான் இருந்திருக்கும். இதே மாதிரி சாதி வாரி கணக்கெடுப்பு நடக்கும்போது என்ன தெரியுமா, யார் யாரெல்லாம் அன்ரெப்ரசன்டடா இருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரியும். அப்ப அவங்களுக்கான வழிமுறைகள் என்ன அப்படிங்கறத பத்தி யோசிக்க தோணும். அதிகார பங்கீடு, அதிகார பரவல் உண்மையாகவே அனைவருக்கும் சென்று சேர வேண்டும் அப்படிங்கிறதுக்கான வழிமுறைகளை பற்றி சிந்திக்க தோன்றும். இது நாட்டுல வந்து பிரிவினை வந்து வளர்க்காது, நாட்டை இன்னும் ஒற்றுமையாக்கும் அப்படிங்கறதா நிதர்சனம் ஒண்ணு. இன்னொன்னு, பல நூற்றாண்டு காலமாக மோடி போன்ற ஒரு தலைவர் வந்ததில்லைன்னு, இந்தியாவிற்கு வந்ததில்லைன்னு சொல்லி சொல்லப்பட்டது. இந்தியாங்கிற ஒரு நாடு 1947 ஆகஸ்ட் 15 அன்னைக்கு தான் வந்தது. அது வரைக்கும் பிரிட்டிஷ் இந்தியா, டிரைபல் இந்தியா, சுதேசி இந்தியான்னு 3 வேறு வகையான இந்தியாக்கள் இருந்தது. அதனால 77 ஆண்டு வரலாற்றை பத்தி மட்டும்தான் நம்ம பேச முடியும்னு நினைக்கிறேன். 100 ஆண்டு காலங்கிறது பரத கண்டம். அது வந்து இந்தியா என்ற ஒரு பொலிட்டிக்கல் என்டிட்டியா வந்து இருந்தது கிடையாது. இன்னைக்கு இந்த பிரச்சாரங்களின் மூலமாக நீங்க கேள்வி கேட்டீங்க, யாருக்கு வாக்கு கிடைக்கும். நான் ஏற்கனவே சொன்னேன், 1977 வந்து எமர்ஜென்சி எழுத்து இந்திய மக்கள் தங்கள் விடுதலைக்காக போரிட்டு வெற்றி பெற்றார்கள்னு ஒரு கதை சொன்னாங்க. அது உண்மையா இருந்தா வடநாட்டுல வந்து எல்லாரும் சேர்ந்து இந்திரா காந்தி தோக்கடிக்கும் போது தென்னாட்டிலேயும் எல்லாரும் சேர்ந்து இந்திரா காந்திக்கு ஓட்டு போட்டாங்க. மக்கள் எதை பார்த்தாங்கன்னா, தங்களுக்கு என்ன நல்லது நடக்குது, நம்ம விரும்புறமோ இல்லையோ, அரசியலமைப்பு சட்டத்தை பத்தி எல்லாம் புரிதல் வந்து இந்த நாட்டுல வந்து 80 விழுக்காடு மக்களுக்கு வந்து கிடையாது. இது உண்மை. அதுக்கு மேல உள்ளவங்களுக்கு கூட கிடையாது. இது உண்மை. அவங்களுக்கு என்ன பாதிக்குது, என்ன பாதிக்கல, உடனடியாக இம்மீடியட் இம்பாக்ட் அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியுது. இப்ப இம்மீடியட் இம்பாக்டுக்கும் காரணம் யாருன்னு சொல்லி தெரியணும். நாட்டுல வளம் பெருகுச்சுன்னா அதுக்கு ஒன்றிய அரசு காரணமா, நமக்கு வளம் குறைஞ்சதுன்னா அதுக்கு ஒன்றிய அரசு காரணமா, இதெல்லாம் பத்தி புரிதல் வரணும். இந்த புரிதலின் அடிப்படையில தான் இந்த மக்கள் வந்து வாக்களிக்க போறாங்க.
அவங்க என்ன புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கறத பொறுத்துதான் வாக்களிக்க போறாங்க. அதனால இங்க உள்ள யாருமே இப்படித்தான் வாக்கு போடுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஓகே, நன்றி.